வெல்கம் தமிழா. போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ண சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன் எப்படி Windows 11 OS-ஐ நீங்கள் வச்சுக்க சிஸ்டத்துலையோ இல்லைனா கவர்மெண்ட் லேப்பில் வந்து இப்படி இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி கவர்மெண்ட் லேப்லையோ இல்லைனா நீங்கள் வச்சுக்க சிஸ்டத்தில் எப்படி Windows 11 OS வந்து இன்ஸ்டால் பண்ணுறது பற்றி தான் இணைக்கிற வீடியோவில் பார்க்க போகிறோம். தவறாமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த OS-லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே நம்மளோட லேப்லையோ இல்லை சிஸ்டத்துலையோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நீங்கள் வந்து உங்களோட லேப்லையோ இல்லை சிஸ்டத்துலையும் ஃப்ரீயாக வந்து இந்த Windows 11 OS வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி புதுமையான வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணினா அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் Windows 11 OS வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்க முடியாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் இதனால் கூட நம்ம சேனலுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் அந்த டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியாது. சப்போஸ் உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அங்கே நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு Windows 11 OS-ஓட டவுன்லோட் லிங்க் வந்து கொடுக்குறேன். சப்போஸ் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோர்மா சேனல், அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி கூட நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து Windows 11 OS வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த OS வந்து உங்கள் பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ணி லோட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுக்கு நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா நீங்கள் வந்து உங்கள் பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ணி அந்த OS வந்து லோட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த OS வந்து கரெக்டாக அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து OS வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா Windows 11 மட்டும் இல்லை. ஸோ நீங்கள் Windows 10 போட்டாலும் சரி இல்லைனா Windows 8.1 போட்டாலும் சரி. ஸோ இந்த மாதிரி OS-ஐ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ண மூலிமா நீங்கள் வந்து பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ணிவிட்டு அந்த OS வந்து லோட் பண்ணி அந்த சிஸ்டத்தில் போட்டாலும் ஒரு சில சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சிஸ்டத்துக்கு எடுக்காமல் இருக்கிறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு OS-ஆக இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை வந்து ISO ஃபைலாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ணி அதுக்கப்புறம் லோட் பண்ணுங்கள். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கோம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த OS வந்து கரெக்ட் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த மாதிரி மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு சிஸ்டத்துலையுமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து OS வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் மறக்காமல் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ணிட்டு OS வந்து அந்த பென்ட்ரைவ் லோட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பென்ட்ரைவில் வந்து லேப்பில் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க லேப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரிக்கு பூட் கீ வந்து மாறும். ஸோ இந்த பூட் கீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில லேப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா F11 இருக்கும், ஒரு சில லேப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா F12 இருக்கும். சப்போஸ் இந்த பூட் கீ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா அங்கே கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து கவர்மெண்ட் லேப் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தட்லேயே ஈஸியாக நீங்கள் வந்து உங்கள் பூட் மெனு கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹோலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிம் எஜெக்ட் டூலோ இல்லைனா நீங்கள் வந்து ஊக்க வச்சு குத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பூட் மெனு கீ வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பூட் மெனு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மவுஸ் எதுவுமே வேலை செய்யாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கீபோர்டு மூலியமாக தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கீழே வரதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஆரோ, மேலே போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப் ஆரோன்ற மாதிரிக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரஸை டேப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மெனு வந்து செலக்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூட் மெனு வந்து 3வது ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து டவுன் ஆரை வந்து கிளிக் பண்ணுங்கள். டவுனில் கிளிக் பண்ணிட்டு பூட் மெனு வந்து என்ட்ரை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பூட் மெனு வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூட் மெனு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா USB டிவைஸ் சொல்லி வந்து போட்டிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்சர்ட் பண்ண பென்ட்ரைவ். ஸோ அதனால் நம்ம டவுன் ஆரை கிளிக் பண்ணிட்டு என்ட்ரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த USB டிவைஸ் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ என்ட்ரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து விண்டோ லோகோ வந்து வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லோடிங் ஆகும். ஸோ லோடிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் செட்டப்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் டு இன்ஸ்டால்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ ஸோ நீங்கள் அந்த லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்னு இருக்கட்டும். ஸோ அதனால் நான் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் கரன்சி ஃபார்மெட்னு கேட்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன ஃபார்மெட் வேணுமோ நீங்கள் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்னு நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டு ஆர் இன்புட் மெத்தட்னு சொல்லி வந்து போட்டிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன மெத்தட் வேணுமோ ஸோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்னு இருக்கட்டும். ஸோ நான் அந்த யூஎஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் செட்டப்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் நவுன்னு சொல்லி வந்து போட்டிருக்கோம். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா செட்டப் இஸ் ஸ்டார்டிங் சொல்லி வந்து நமக்கு வந்து லோடிங் ஆகும். ஸோ லோடிங் ஆகி முடிச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் செட்டப் சொல்லி வந்து போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் அப்டேட் ஜூன் 2021 போட்டிருக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் டேர்ம்ஸ்னு சொல்லி வந்து போட்டிருக்கோம். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோ ஒன்லின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பார்ட்டிஷனை வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு எந்த பார்ட்டிஷன் வந்து OS வந்து ஸ்டோர் ஆகணுமோ ஸோ அந்த பார்ட்டிஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மட்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பார்ட்டிஷன் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபார்மட் ஆயிடும். ஸோ ஃபார்மட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலிங் விண்டோஸ்னு சொல்லி வந்திருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ்னு சொல்லி வந்து போட்டிருப்பாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா காப்பிங் விண்டோஸ் ஃபைல்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கெட்டிங் ஃபைல்ஸ் ரெடி ஃபார் இன்ஸ்டாலிங் சொல்லி வந்து சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 100% வரதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபாஸ்ட் மோஷன் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதில் 100% வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இன்ஸ்டாலிங் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டாலிங் அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் ஃபினிஷிங் அப்னு சொல்லி வந்து அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டக்குனே நமக்கு வந்துடும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து விண்டோஸ் நீட் டு ரீஸ்டார்ட் டு கண்டினியூஸ் வந்து போட்டிருக்கோம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட்ஸ் வந்து லோடிங் ஆகும். ஸோ நீங்கள் கீழே ரீஸ்டார்ட் நம்ம கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ணாமல் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ரீஸ்டார்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கவர்மெண்ட் லேப் யூஸ் பண்ணுறனால எனக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லோகோ வந்து வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து விண்டோஸோட லோகோ வருது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா லோடிங் ஆகுது. ஸோ லோடிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆயிரும். ஸோ செலக்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து பிளாக் ஆகிட்டு திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து விண்டோஸோட லோகோ வந்து வரும். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சர்வீஸில் வந்து நமக்கு வந்து லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கெட்டிங் டிவைஸ் ரெடின்னு போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 100% வரைக்கும் ஃபுல்லாகணும். ஸோ 100% வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கெட்டிங் ரெடிண்டே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்பீட் மோஷன் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அந்த கெட்டிங் ரெடி ஃபுல்லாக லோடிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு வந்து கவர்மெண்ட் லேப் வச்சுக்கனால நமக்கு வந்து லோகோ வந்து வரும். ஸோ லோகோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி நமக்கு வந்து விண்டோஸோட லோகோ வந்துட்டு கீழே வந்து லோடிங் ஆக ஆரம்பிக்கும். லோடிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஏ மொமெண்ட் சொல்லி வந்து நமக்கு வந்து லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ஸ்க்ரீனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விண்டோ வந்து ஃபேட் ஆகிட்டே வரும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த விண்டோ மட்டும் நமக்கு வந்து டார்க்காக வந்து வரும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா விண்டோஸ் 11ஓட லோகோ. ஸோ இது பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கண்ட்ரி ரீஜன் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நான் வந்து யுனைடெட் ஸ்டேட்னே செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரைட் கீபோர்ட் லேஅவுட் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இங்கிலீஷ் இந்தியா வந்து செலக்ட் பண்ணிட்டு எஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து செகண்ட் கீபோர்டு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆட் லேஅவுட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆட் லேஅவுட்டை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இதில் என்ன லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்கிலீஷில் வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட நெட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நெட்டு இப்போதைக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட் சொல்லிட்டு இருக்கோம். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோடிங் ஆகும். ஸோ லோடிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் நவ் டு குவிக்லி கெட் ஸ்டார்டட் ஆன் யுவர் டிவைஸ்னு சொல்லி போட்டிருக்கோம். நீங்கள் நெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நெட் இல்லை அப்படின்னா கண்டினியூ வித் லிமிட்டட் செட்டப்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்பி வந்து லோடிங் ஆகும். ஸோ லோடிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களோட டிவைஸ் நேம் வந்து என்டர் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ ஸோ நீங்கள் அந்த நேம் வந்து என்டர் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இன்ஃபோனா வந்து நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணி முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோடிங் ஆகும். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா லோடிங் ஆகும். ஸோ லோடிங் ஆகி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் ப்ரைவசி செட்டிங்ஸ் ஃபார் யுவர் டிவைஸ்னு சொல்லி போட்டிருக்கோம். இதை ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து படித்து பாருங்கள். ஸோ படித்து பார்த்துட்டு உங்களுக்கு இதில் எஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த எஸ் கொடுங்க. வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நோ கொடுங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில செட்டிங்ஸ்லாம் எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு தேவையில்லாத பர்மிஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நோன்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட்னு சொல்லி வந்து போட்டிருக்கோம், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அக்செப்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஏ மொமெண்ட் சொல்லி வந்து லோடிங் ஆகும். ஸோ லோடிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாய்ன்னு சொல்லி வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கெட்டிங் திங்ஸ் ரெடி ஃபார் யூன்னு சொல்லி வந்து போட்டிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பிசியோ இல்லைனா உங்களோட லேப்டாப்போ நீங்கள் வந்து சடன் பண்ணுறீங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கிறோம். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் லோடிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் 11 வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இப்போ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் தேர்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் 11 வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்பிசியை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ அதோட ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா WinKey + E. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிசின்னு சொல்லி வந்து போட்டிருக்கோம், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் சைடில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லி வந்து போட்டிருக்கோம், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எபோட் சொல்லி வந்து போட்டிருப்பாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷன், அது கீழே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதோட விண்டோஸ் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எடிசன் விண்டோஸ் 11 ப்ரோ எஜுகேஷன் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர் வெர்ஷன். மேலே டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக கவர்மெண்ட் லேப்பில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கோ ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் AMD ப்ராசஸர் தான். ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 4GB தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கவர்மெண்ட் லேப்பில் வந்து ஈஸியாக வந்து விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பட் ஆனால் இன்னும் இந்த விண்டோஸ் 11 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணல. ஸோ ஆக்டிவேட் பண்ணால் தான் நமக்கு வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து அட்வான்டேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணால நம்மளால் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ வந்து பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து என்றைக்கு ஆக்டிவேட் பண்ணுறோமோ ஸோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், டிக்ரீஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஆக்டிவேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சுலபம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும், ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். பட் ஆனால் கவர்மெண்ட் லேப்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து அதர் கம்பெனி லேப் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காசு வந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து அதர் லேப் வந்து யூஸ் பண்ணல, ஸோ அதனால் எனக்கு வந்து தெரில. சப்போஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து காசு கேட்குறாங்களா இல்லை எந்த மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஹோம்னு சொல்லி வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா இங்கே கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி வந்து போட்டிருக்கோம், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஆக்டிவேஷன் சொல்லி வந்து போட்டிருக்கோம், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் அந்த பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட் வித் டிஜிட்டல் லைசன்ஸ் வந்து போட்டுருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறீங்களோ ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து விண்டோஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து தனியார் லேப் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும்னு நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரில. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சேனல் சந்திக்கிறேன். வீடு நாமாங்களும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்.